அரசியல் பயணித்துக் கொண்டிருந்தவர் இன்று திரைத்துறையில் பயணிக்கிறார். திரைத்துறையில் பயணித்தவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அரசியலை சார்ந்தவர்கள் எல்லாம் திரைத்துறைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் இதை தயாரித்ததும் டைரக்ட் செய்தீங்க தானே. இப்போ எங்கள் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, அவரை பற்றி தனியாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் எப்போவுமே மனதிற்கு நெருக்கமானவங்களை ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதனால தான் அவங்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மர் அவர்களை பற்றி சொன்னீங்க, அவர் தான் எனக்கு பொன்னாடை போர்த்தினார். அவரை பற்றி சொல்லும் பொழுது மதுரையில் தான் அதிகமாக முழுசாக எடுத்தது. என்னை நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தான் என்னை தொடர்பு கொண்டார்கள். ரொம்ப நாளாக அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் ஏதோ விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதில் மதுரையில் தான் இதில் படம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் மதுரைக்கு எனக்கும் அதிக தொடர்புண்டு. எனது தந்தை குமரி ஆனந்தன் அவர்கள் எனக்கு பெயர் வைத்ததே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான். அதுலேயும் என்னென்னா, சாக்லேட் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக மா பலா வாழை முக்கனியையும் வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தேன் கலந்து கொடுத்தாங்களாம். ஆக அப்படி, ஏன்னா சாக்லேட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா எங்கள் அப்பா எல்லாரோட விதேசி இல்லை சுதேசியாக தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறதுனால, ஆக மதுரைக்குள்ள எடுத்த படம் என்பதனால் எப்படியோ நான் இணைந்து கொண்டேன் என்று நான் நினைக்கிறேன். விஜய்னாலே திரைப்படத்துறையில் வெற்றி பெற முடியும், அதனால் குரு விஜய் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு இளைய வயது ஹீரோ, அவர் அறிமுகமாகி இருக்கிறார், அவருக்கு எனது வணக்கம். அப்போ கமலக்கண்ணன் அவர்கள் சொன்னாங்க, அனுபவ ரீதியாக அவர் சொன்னதுன்னு நினைக்கிறேன், விளம்பரம் செய்யுங்கள். எவ்வளவுதான் நல்ல, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கல் உட்கார்ந்த இடத்துல வித்துருது, மோரை குவி குவி தான் விற்கணும் அப்படின்னு. ஆக மோர் இப்போ அதுவும் நம்ம டாஸ்மாகை பற்றி இப்போ கேட்கவே வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல விற்கிது, இனிமேல் ஆன்லைனில் வேற வரப்போகுதான். ஆனால் அதிக விளம்பரம் வரணுன்றதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்லுவேன். ஒரு விவசாயி இருந்தார், அவருக்கு ரொம்ப வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். இந்த நிலத்தை எப்படியாவது விற்றாதான் நம்ம பிழைக்க முடியும்னு ஒரு சூழ்நிலையில் வந்தார். ஒரு விளம்பரம் எழுதுகிற, நம்ம பத்திரிகை தம்பிங்கெல்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, விளம்பரதாரர்களும் நிறைய இருப்பீங்க. ஆக விளம்பரம் எழுதுவதற்கு கூப்பிட்டு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தம்பி, இந்த நிலத்தை விற்கலைன்னா என்னால் பிழைக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே விளம்பரம் எழுதுவார் அந்த தம்பி. ரொம்ப விளம்பரம் எழுதுறதுல ரொம்ப பிரபலமானவர். அதனால என்ன எழுதுவார்னா, ஒரு காணி நிலம் இருக்கிறது, இந்த நிலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்னா எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும், அதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னு எழுதுறோம், அது எப்படி 25 கிலோமீட்டர் இருக்கும். பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, ஈசான மூலையில் ஒரு கிணறு இருக்குது, ஒரு 2 நல்ல மாமரம் இருக்குது, நல்ல மாம்பழம் பழுக்கக்கூடிய மாமரம் இருக்குது, ஒரு தென்னை மரம் இருக்குது, 2 கொய்யா மரம் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை அந்த விவசாயிகிட்ட காண்பிச்சுட்டு, இந்த கட்டணம் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்பார். அந்த விளம்பரத்தை படிச்சுட்டு அந்த விவசாயி சொல்வார், நான் இந்த நிலத்தை விற்க போகிறதில்ல அப்படிம்பார். உடனே இந்த விளம்பரம் எழுதின தம்பிக்கு கோபம் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் இந்த நிலத்தை விற்கலாம் நான் பிழைக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் உங்களுக்கு விளம்பரம் எழுதி கொடுத்துட்டு இப்போ 10 நிமிஷத்தில் மனசை மாற்றினா எப்படி விளம்பரம் கட்டணம் கொடுக்க மாட்டேன், விளம்பரம் செய்ய போகிறதில்லன்னு சொல்கிறீங்கன்னு சொன்ன உடனே அந்த விவசாயி சொல்வார், ஏன் நிலத்தில் இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது, நீ விளம்பரம் எழுதின உடனே இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும்னு நினச்சாரு, அதனால நான் இந்த நிலத்தை விற்க போகிறதில்லை. இதான் விளம்பரத்தின் ஒரு அருமை. ஆக இதை எடுத்து சொன்ன உடனே இந்த நிலத்தை போய் நான் ஏன் விற்கணும், இவ்வளவு நல்லது இருக்கா ஏன் நிலத்துலன்னு எனக்கே தெரியாது, விளம்பரம் எழுதின பிறகுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னதை மாதிரி நிச்சயமா விளம்பரப்படுத்த வேண்டும். ரொம்ப நல்லதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டும் என்ன சென்ஸ் பண்றோம்னா, இது ஒரு மெடிக்கல் சப்ஜெக்ட். அதனால தான் டாக்டர் சவுந்தரராஜன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு பேஷன்ஸ் தான் முக்கியம். ஆனா நெடுநாள் கழித்து இங்கே வந்திருக்காங்கன்னா அது அண்ணன் ராஜாக்காகவும் டைரக்டர் தயாரிப்பாளர் ராஜாக்காகவும் 2 ராஜாக்காகவும் அந்த ராஜா வந்தாருன்னு நான் சொல்லுவேன். பொதுவாக அரசியல் மேடைகளில் தான் இருந்து பழக்கம். இப்போ முதல் முறையாக சினிமாவுக்காக வருதுல இவர் ராஜா அண்ணா முதல்ல ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ அவங்க தர்ஷினி மேமோட ரோல் தான் கேட்டாங்க. அவர் சீன்லாம் சொன்னப்போ உண்மையாலுமே எனக்கு பயமாக இருந்துச்சு. சார் இது முன்னாடி நான் கேமரா முன்னாடி நின்னதே கிடையாது, கேமரா முன்னாடி பேசியிருக்கோம், யூடியூப் சேனலில் எல்லா சேனல்லையும் போய் பேசுகிறோம், டிவிலலாம், ஆனால் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான ரோல் சார், என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு தான் அப்புறமா அவங்க தர்ஷினி இது பண்ணிவிட்டு தம்பி சொன்னாப்புல ஒரு முக்கியமான ரோல்லாம் இல்லை, 2 சீனில் வருவேன் அவ்வளோதான்,
சும்மா வந்துட்டு போகலாம். ஏன்னா அவர் முன்னாடி நிறைய அந்த இதில் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கான்செப்ட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மள வந்து எப்படி சொல்றது, அவங்க தான் அவங்கள நம்பி நம்மளோட உயிரையே கொடுக்குறோம். நம்ம டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டால் நெஞ்சை கிழிக்கணும்னா கிழிச்சிடுறோம், நம்ம கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறோம். கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்கள மதிக்கிறோம். ஆனால் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் எப்படிலாம் சில பேர் சீட் பண்ணுறாங்க, எப்படி அந்த இதை வந்து அந்த மருத்துவத்தை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னப்போ ரொம்ப உண்மையாலுமே அதுக்காக தான் அந்த தலைப்பை வச்சுருந்தாரு. ஸோ மருத்துவர்கள் வந்து எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, இன்னொன்று நம்மளுமே நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சும்மா தலைவலிக்குதுன்னா ஏதோ ஒரு டோலோ போடலாம், காய்ச்சல் நம்ம எல்லாருமே நம்மளே இன்னைக்கு எல்லாரும் அற வைத்தியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்களே 1000 பேரை கொண்டா அற வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொண்டுகிட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நான் அந்த செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது, நம்மளோட இளைய தலைமுறையை வந்து நம்ம வந்து எப்படி பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதாவது உணவுலேருந்து இந்த மாத்திரைகள் எடுக்கிறதுலேருந்து நம்ம தாத்தா இருந்தது உடம்பு எப்படி இருந்தது, நம்ம அப்பாலாம் எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 40 வயசுல நம்ம கூட நடந்துருவோம் போல இருக்கு 1 கிலோமீட்டர், நம்ம பிள்ளைங்களாம் 10 அடி நடக்க மாட்டேங்கிறாங்க, புசு புசுங்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் ஊசியை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்கறது அந்த மாதிரி. அதனால அவர் எடுத்திருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட். படம் வந்து நல்லா சிறப்பாக வரணும். இங்கே நிறைய இவங்களாம் விமர்சனம் எழுதுறவங்களாம் வந்திருக்கீங்க, நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. இந்த படம் பார்த்த உடனே இந்த தம்பி ரொம்ப சின்ன வயசில் இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம இன்னைக்கு சினிமா வந்து ஃபஸ்ட்டு இருந்த சினிமா வேறு, இப்போ இருக்கிற சினிமா வேறு. இப்போ இருக்கிற சின்ன இளைஞர்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு 300 படம் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய படம் விடுங்க, அது வெற்றி எப்பவுமே. இந்த சின்ன படமெல்லாம் ஜெயிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு டீமாக நல்ல கதையை ரெடி பண்ணி நல்லா நம்ம எடிட்டரெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டரு ரொம்ப பாராட்டணும். உண்மையில் நல்லா பண்ணிக்க, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வெற்றி. அதாவது வருஷத்துக்கு ஒரு 300 படம் எடுத்தாலும் ஒரு 4-5 படம் இந்த சின்ன படம்லாம் வெற்றி கொடுக்குது. அதுபோல் இந்த படத்தை வந்து நல்ல விளம்பரம் பண்ணணும். இன்றைக்கி வந்து காலகட்டம் வந்து விளம்பரம் வந்து நம்ம வீட்டு வாசப்படியே தொட்டு பார்க்குது. அது தொட்டு பார்த்தா தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் என்ன படம் எடுத்தாலும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஜனங்க ஏதோ இருக்குது நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் தோணுது. உண்மையில் சொன்னால் அந்த ஆந்திரா மாநிலம் நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது நல்லா திருப்தியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா செல்லில் பார்க்குறாங்க. செல்லில் பார்த்து டிவியில் கனெக்ஷனை கொடுத்து பார்க்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த படத்து நல்லா இருக்கும். செல்லில் வந்து படம் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா செல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சும்மா பார்த்துட்டு திருப்பின்னு ஆஃப் பண்ணிங்க, திருப்பின்னு ஒரு படம் பார்க்கணும் ஒரு 2 மணி நேரம் நேராக போய் தேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் என்ன எப்படி இருக்குன்றது ரிசல்ட் அப்போ தெரியும். இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறாரு? இந்த படத்தை வந்து அது நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் படம் இருக்கார். சார் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கலை உணர்வு வந்து அவருக்கு சாருக்கு பாருங்கள் இருக்குது. நம்ம படம் எடுக்கணும், படம் எடுத்து ஒரு சாதனை பண்ணணும், தன்னுடைய மகனை வந்து ஹீரோ ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சாதனை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்படி இருக்கிற ஆர்வமான ஆழத்தோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசருங்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு எங்கள் சங்கத்தில் வந்து நிறைய இப்போது சில சிஸ்டமெல்லாம் போட்டிருக்கோம். எந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம சங்கத்தில் படம் எடுத்தாங்கன்னா எல்லா டைரக்டரு டெக்னீஷியன் எல்லாமே அக்ரிமெண்ட்டு ஃபாலோ பண்ணி பதிவு பண்ணி அந்த சங்கத்தினுடைய சட்டப்படி எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் புதுசாக வராங்க, படம் எடுத்துகிட்டு பாதியிலே நிறுத்திடுறாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து எவ்வளோ நல்லது பண்ணின்னு இருக்கோம். அதையும் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, சங்கத்தில் நம்பர் ஆகாமல் படமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா நம்பர் ஆகுறாங்க. எப்போ ப்ரொடியூசருங்க வந்து எங்கே படம் எடுத்தாலும் ப்ரொடியூசர் சங்கம் நம்பர் ஆகிட்டு
அந்த சங்கத்தில் இருக்கிற விதிமுறையெல்லாம் கடைப்பிடிச்சி அதுக்கப்புறம் படம் எடுங்க. நாங்கள் என்ன செய்யறோன்னா, ஒரு படம் எடுத்தால் அந்த கதையை கேட்கணும். நல்ல டெக்னீக்ஸு. ஒரு 1.5 கோடியில் படம் எடுக்குமா, அந்த 1.5 கோடி வந்து ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்தால் தான் அந்த படத்தை நம்ம எடுக்கணும். ஏதோ ஒரு படம் எடுக்கணும், ஆர்வ கோளாறு எடுத்துட்டு அவன் சொத்துக்கு அல்லது விற்றுக்கிட்டு இந்த படத்தை எடுத்து திருப்பினா லாஸ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்வ கோளாறில் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நல்ல கதையை செலெக்ஷன் பண்ணி அந்த நல்ல டைரக்டர் 10 வாட்டி அந்த கதையை கேளுங்க. இன்னும் ஒரு டீம் செட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 4-5 பேர் நல்ல சினிமா டெக்னிக்ஸ் தெரிஞ்சுங்க கூட வச்சு அந்த கதையை நல்லா கேட்டு அதுக்கு ஏற்ற டெக்னிக்ஸ் வச்சு அந்த படத்தை எடுத்து வெளியிடுங்க. உண்மையில் என்றைக்கும் சினிமா வந்து ஜெயிக்கலாம். அதில் வந்து எந்த லாஸ் வராது.